رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من شرور أنفسنا بسم الله الرحمن الرحيم قال الله تعالى قل لا أسألكم عليهم أجرا إلا ما ودد في القربى صدق الله العلي العظيم قال نبينا رسول الله صلى الله عليه وسلم أنا مدينة علم وعلي بابها أو كما قال عليه والصلاة والسلام விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அடுத்த போற்றுப்படும் மக்கத்து ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் எம்பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்கள் குறிப்பாகட்டுமாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றார கருணை என்று நின்று நிலவட்டுமாக. நான் மன்றத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சிறப்பை பற்றி எடுத்திருக்கின்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தாயார் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு பிரசவ வலி வந்துவிடுகின்றது. காபாவில் எதுவும் மறைவான இடம் இல்லை. அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தாயாரை காபாவிற்குள் கூட்டு செல்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்தவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண் முழிக்கவில்லை. அங்கில் இருப்பவர்கள் குழந்தை குருடாக பிறந்து விட்டது என்பதாக சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கையில் வாங்குகின்றார்கள். வாங்கியவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் வாங்கியவுடன் கண் விழிக்கின்றார்கள். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் 3 நபர்கள் நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாம் 3 பேர் நடந்து போறதை பார்த்தா லனா மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரிஞ்சு போச்சு, இவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்கன்னு. அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்கள் என்பதாக எனக்கு தெரிகின்றது. லனாவில் லூனு போய்விட்டா லா, அப்ப நான் இல்லைனா நீங்க 2 பேரும் இல்லை என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு யூதன், யா அலி, எந்தெந்த வஸ்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும், எந்தெந்த வஸ்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எந்தெந்த உயிரினத்திற்கு காது உள்ளே இருக்கின்றதோ அது முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும், எந்த உயிரினத்திற்கு காது வெளியே இருக்கின்றதோ அது குட்டி போட்டு பால் கொடுக்கும் என்பதாக சற்றும் யோசிக்காமல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஹைபர் என்ற போர் நடக்கின்றது. அதில் இஸ்லாம் வெற்றி பெறுகின்றது. அந்த ஹைபர் கோட்டையில் சில யூதர்கள் மறைந்து கொண்டு அந்த கோட்டையை விட்டு வெளியே வரவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்களாக அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபாக்கள் அனைவரும் தோற்று விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை நான் அல்லாஹ்வின் சிங்கத்தை அனுப்ப போகின்றேன். அப்போ எல்லா சஹாபாக்களும் நினைக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் நம்மள தான் போருக்கு அனுப்ப போறாங்கண்டு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் அலி எங்க என்பதாக கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் அலிக்கு கண்வழியாக இருக்கின்றது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூட்டி வாருங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் உமிழ்நீரை எடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கண்ணில் தடவுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ்நீர் பரக்கத். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை கொடுத்து அந்த போருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அப்போது ஹைபர் கோட்டையின் கதவை கேடயமாக பயன்படுத்தி போர் செய்கின்றார்கள். போரில் வெற்றி பெறுகின்றார்கள். ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உடல் நலம் சரியில்லை. அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும்
ஃபாத்திமான் ஆகியவர்களும் நியத்து வைக்கின்றார்கள். இது மாதிரி ஹசன் ஹுசைனுக்கும் உடல்நலம் சரியாகிவிட்டால் 3 நாள் நோன்பு பிடிப்பதாக அது மாதிரி சரியாகி விடுகிறது. 3 நாள் நோன்பு பிடிக்கின்றார்கள். பிடித்தவுடன் நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஒரு பஞ்சை வாங்கி நூலாக ஆக்கி யூதனிடம் கொடுத்து ஒரு கோதுமையாக மாற்றுகிறார்கள். அந்த கோதுமையை ரொட்டி சுடுகிறார்கள். அந்த கோதுமையை வைத்து அந்த ரொட்டி சுடுகின்றார்கள். அப்போது நான் ஒரு அனாதை வந்திருக்கின்றேன், எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது, சாப்பாடு இருந்தால் தாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோன்பு திறக்க வைத்திருந்த 5 ரொட்டியும் கொடுத்து விடுகின்றார்கள். 2வது நாளாக நோன்பு பிடிக்கின்றார்கள். நோன்பு பிடித்தவுடன் நான் ஒரு கைதி வந்திருக்கின்றேன், எனக்கு உணவு இருந்தால் தாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ரொட்டியை கொடுத்துகின்றார்கள். 3வது நாளாக நோன்பு பிடிக்கின்றார்கள். நோன்பு திறக்கும் நேரத்தில் நான் ஏழை வந்திருக்கின்றேன், உணவு இருந்தால் தாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். சற்றும் யோசிக்காமல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 5 ரொட்டியும் கொடுத்து விடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இவர்கள் செய்ததை ஒரு குர்ஆன் ஆயத்தாக இறக்கிவிட்டான். கைதிகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பிரிவோடு பாசத்தோடு உணவளிப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவனது அருமறையாம் திருமறையில் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன மதீனத்து இல்முன் வ அலியுன் பாபுஹா, நான் அறிவின் பட்டினம், அதன் நுழைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.